எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க. ஹைதராபாத் ஃபேமஸான ஸ்வீட் இது. மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டில் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை ரூம் டெம்பரேச்சர்லேயே 5 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா 15 டேஸ்லேருந்து 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது போல் ஒரு மெத்தடில் செய்யும் பொழுது இந்த பழத்தை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 100 கிராம் அளவுள்ள கற்கண்டு மிக்சியில் சேர்த்து பொடியாக்கிட்டு அந்த பொடியை இதில் சேர்த்துருக்கேன். கற்கண்டு சேர்த்து செய்யும் பொழுது உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 75 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கற்கண்டு தண்ணியில் கரைஞ்சி நல்லா திக்காக மாறும் நமக்கு. அதாவது சர்க்கரையில் நம்ம தண்ணி சேர்த்து குலோப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் இது கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்த உடனேயே தீயை நீங்கள் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். பாகுப்பதமெல்லாம் வர வேணாம். கற்கண்டு தூள் தண்ணியில் கரைஞ்சி பிசுக்கு பதம் வந்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் கரண்டியில் கலந்து விட்டுடுங்க. இப்போ வாசனைக்காகவும் கலருக்காகவும் குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 சிட்டிகை அளவு குங்குமப்பூ இதில் சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்த்த உடனேயே அந்த கலர் எப்படி மாறுது பாருங்கள். குங்குமப்பூ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயோட நறுமணமும் நல்லா தான் இருக்கும். குங்குமப்பூ ஒரு நறுமணம் கொடுக்குதுன்னா ஏலக்காய் இன்னொரு விதமான நறுமணம் தரும். நம்ம கிட்ட எது இருக்கோ அது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கலர் நல்லா இறங்கி வந்துட்டுருக்கு. நல்லாவே கொதிக்க விடலாம். நீங்கள் எந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண அத்திப்பழத்தை இதில் நான் சேர்க்குறேன். மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அத்திப்பழம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த அத்திப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் இருக்கிற அத்திப்பழமாக இருந்ததுன்னா 4ஆக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் இருக்க அத்திப்பழமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து விடலாம். அத்திப்பழம் நம்ம ஒரு பாக்ஸாக வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தேவையானது வரைக்கும் சாப்பிடுவாங்க. மீதி அத்திப்பழம் அப்படியே இருக்கும். அது ஒரு நாள் இல்லை, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உடனே கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அந்த சமயத்தில் இது போல் ஸ்வீட் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தான் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் சில அத்திப்பழம் அந்த பாக்ஸில் கொஞ்சம் பழுக்காமலாம் இருக்கும். அப்படி இருக்க பழத்தை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அந்த பழம்லாம் அப்படியே அழுகிடும், வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அது போல் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வச்சு சாப்பிடலாம். இது போல் கொதிச்சு வர சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டுருக்கேன். சொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சொட்டு இருக்கும். எலுமிச்சை சாறு அவசியம் விடுங்க. அந்த கலரும் கரெக்டாக நமக்கு மெயின்டைன் ஆகும். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி தரும். கொஞ்சம் இந்த பாகு முறிஞ்சாலும் அது கிறிஸ்டலாக சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் எலுமிச்சை பழம் இதில் அவசியமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது போல் முத்தாக கொதிக்கிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கும்பொழுதே தெரியும் பழம் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். இந்த ஃபுட் கலர் சேர்க்குறது அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்காமல் விட்டிங்கனாலும் பரவாயில்ல. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டுமே நான் சேர்த்துருக்கேன். அதனால நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பதம் வந்த பிறகு ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, இதனோட பாதாம் பிஸ்தாலாம் கூட சேர்த்துக்கலாம். இதை சீவியோ இல்லை 1-2 இடிச்சோ சேர்த்துக்கோங்க. நெய்யில் சேர்த்து வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டேன். இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது பாருங்கள், கொஞ்சம் இதில் அந்த தண்ணி இருக்குது. அதனால் திரும்பவும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு தீயை
அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே குறைவாக தான் தேவைப்படும். நீங்கள் பார்த்து கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முன்பு பார்க்கும்பொழுதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக மாறி இருக்கு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இது கொஞ்சம் இறுகின பிறகு வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே சூடான பாத்திரத்தில் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப இறுகிடும். அதனால ஒரு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த அத்திப்பழ ஸ்வீட்டை நீங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி கற்கண்டு சேர்த்து செஞ்சேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது போல் செய்யறதுனால பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கு நிறைய பிள்ளைங்க சிரமப்படுவாங்க. ஆனால் அத்திப்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. சாப்பிட விருப்பப்படாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. இதை நம்ம ஒரு ஸ்வீட் போலவும் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு ஸ்வீட் பச்சடி போலவுமே யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க எதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பார்க்கும்போதே நாக்கில் நீர் ஊற வைக்கிற இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.